ஸோ இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை, ஆக்சுவலி இதுதான் மெயின். அந்த சேனல் டிஎம்க்கு ஏற்ற கண்டென்ட் இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு நார்மலான ஈவினிங், என்னுடைய ஒரு ஈவினிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை விஷுவலாக நம்ம பார்க்கலாம். இதில் ரித்திமாவுக்கும் பால் காய்ச்ச போகிறேன். ஸோ அவளுக்கு பால், விவேக்குக்கு கேவரு கஞ்சி செய்யணும். அதுக்கடுத்து ரித்திமாவுக்கு கூடவே கொஞ்சம் மேகி செய்யணும். அவள் டியூஷன் போயிட்டு வந்திருக்கிறா. ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்கு பசிக்குது, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸில் இருக்கிறா. அதனால் அவளுக்கு மேகி செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் விவேக்கு கேவரு கஞ்சி செஞ்சுட்டு, இந்த கிச்சனில் நான் இப்போ இதை செய்கிறேன். ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, இங்கே நான் போடுற டைம் எனக்கு எப்படி யூஸ் ஆகும், நான் இதை நான் எப்படி வேல்யூ பண்ண முடியும், என்னால் இதை நான் எப்படி என்னுடைய திங்கிங் ப்ராசஸோ இல்லை உட்காந்து ரூம் போட்டு யோசிக்கிற அந்த டைம் கூட எப்படி நான் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப நாளாக கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பேன். கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், என்னடா இப்படியே சமைச்சிக்கிட்டே இருந்தோமா, அப்படியே செஞ்சுட்டே போயிடுவோமா, நம்ம எதுவும் பண்ண முடியாமல் போயிடுமா நம்மளால அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் யோசிப்பேன் நான் அப்பப்போ. அப்போ அப்படி யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா, நம்ம இந்த மாதிரி மூமெண்ட்ல இருக்கும்போது நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குமா, வேற மாதிரி வேலை செய்யுமா. நார்மலாக இப்போ உட்காந்துட்டு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றதுக்கோ, ஒரு வாக்கிங் பண்ணிட்டு யோசிக்கிறதோ இல்லை ஏதாவது வேலை செஞ்சு யோசிக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கான வேறுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அதை படித்த உடனே ஓகே, அப்போ அப்படி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், திங்கிங் ப்ராசஸ் எதெல்லாம் நம்ம யோசிச்சு செய்யணுமோ, நம்ம பிளான் பண்ணுறது, ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷூட் ப்ரிப்பேர் பண்ணுறது. எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிஸ்டோடைய லைஃப் எப்படி இருக்கும்னா, மாதம் 2ஆம் தேதி 1ஆம் தேதி பேமெண்ட்டு, கரெக்டாக இஎம்ஐ, லைட் பில்லு, வீட்டு வாடகை, பால், ரேஷன் பொருள் இதெல்லாம் வாங்கி அந்தந்த தேதிக்கெல்லாம் வாங்கி 15ஆம் தேதிக்குள்ளே செட்டில் ஆகி அடுத்த 15 நாளில் அடுத்த சம்பளம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான வெயிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்காது. திடீர்னு வரும், திடீர்னு போவோம். சில சமயம் பணம் வராது, சில சமயம் கேரண்டியாக இருக்கிறது, வேலையே கிடைக்காது, வேலை இல்லாமல் நாங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆங்ஸைட்டிலாம் வரும், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்யூச்சரை பற்றின கேள்வி வரும், பெரிய சவால் வந்துடும். எனக்கு என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி சப்போர்ட் பண்ணுறதால, அவங்க சர்வீஸில் இருக்கிறதால, வேலை செய்கிறதால, ஜாப் போகிறதால எனக்கு கொஞ்சம் ஏதோ மேனேஜ் ஆகுது. ஆனால் இதே மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாருக்குமே அமையாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராஜடியே. ஸோ எனக்கு பை சான்ஸ் அந்த மாதிரி எனக்கு அமைஞ்சதால் நான் ஜஸ்ட் மிஸ் அந்த இதில் இருந்து. இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. எப்படி இருந்திருக்கோன்னா, மோஸ்ட்லி கோடம்பாக்கம், சென்னை பக்கம் எங்கன்னா சுற்றிக்கிட்டு பர் டே ஏதாவது ஒரு ஷூட்டுக்கு ஸ்பாட் பாய், அசிஸ்டண்ட்டு, பேப்பர் பேடு தூக்கிட்டு சுற்றுறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்குறதுன்னு ஏகப்பட்ட வேலை. பர் டே 2000, 1500 அந்த மாதிரி சம்பளத்தில் கிடச்சிரும். அதுவும் 10 நாள் 20 நாள் விட்டு தான் கிடைக்கும் பேமெண்ட் நமக்கு. உடனேனா நமக்கு அதில் பேமெண்ட் கிடைக்காது. அது ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன வேலை அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த வேலையெல்லாம் நம்ம ஒரு நாளைக்கு செஞ்சு 30 நாளைக்கு 1000 ரூபான்ற கணக்கில் நம்ம ஒரு 30,000 சம்பாதிச்சு மேனேஜ் பண்ண முடியும். அப்படி ஓடிட்டு இருந்திருக்கும். ஆனால் அதில் பெரிய ஸ்கோப் இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம டிசைட் பண்ணணும் என்ன பண்ண போறோம் அப்படின்றது ரொம்ப கிளியரா டிசைட் பண்ணணும். ஒரு 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 ப்ரொஃபைல் நம்ம செய்யணும். ஆக்டர்னா ஆக்டர், டைரக்டர்னா டைரக்டர், கேமராமேன்னா கேமராமேன், ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்ட், இல்லை மெத்தட் ஆக்டிங்னா நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டர் ரோல்ஸ் மட்டும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. டெக்னீஷியன்ஸு நம்ம டிஐடி, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க, கன்வர்ஷன் பண்ணுறவங்க, இதெல்லாம் டிஓபிக்குள்ளே அப்படியே வருவாங்க கொஞ்சம். அப்புறம் லைட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஸோ இதில் நான் என்னவோ ஆக போறேன்றதை டிசைட் பண்ணாதவங்க ரொம்ப கஷ்டம். சுற்றிட்டு இருப்பாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. டிசைட் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் நான் எதுவும் ஆக போறேன்னா, அதுக்கு அப்புறம் முழுக்க ஒர்க் அவுட் தான். அப்போ அந்த ஒர்க் அவுட் தான் எப்படி இருக்கும்னா, வேலை இல்லாத நேரங்களில் நம்ம அமைதியாக உட்காந்து பிளான் பண்ணணும். கிட்டத்தட்ட பட்டத்திடணும். ஒரு வாரியர் மாதிரி போர் நடக்கிற வரைக்கும் அவனுடைய கத்தியை துருப்பிடிக்காம பார்த்துக்கணும். துருப்பிடிச்சிருச்சுன்னா வெட்டாது, வீசாது. அவனால ஒரு 5-6 பேர் வெட்ட முடியாம போயிடும். அவனே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்ல மனம் வருது. அப்ப அவனே பாத்தீங்கன்னா அதுல அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அவனால டிஃபீட் பண்ண முடியாம போகும். இந்த மாதிரி
உட்காந்துட்டு மூளையை பட்ட தீட்டுறது தான் இதுல மிகப்பெரிய டாஸ்கே. பயங்கரமான ஒர்க்கிங்ல இருக்கும். மூளை வந்து பிளான் பண்ணணும். ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா அவங்க இது தெரியுமா, அது தெரியுமா, இது செய்ய முடியுமா, இதை எடுத்துடுவீங்கன்னா, இந்த கெப்பாசிட்டியில ஷூட் பண்ணிடுவீங்களா, இந்த கேமராவில் ஷூட் பண்ணிடுவீங்களான்னு கேட்கும்போது இல்லைங்க நான் பார்க்குறேங்க தெரியாதுங்கன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அவ்வளோதான், அடுத்த ஆப்ஷன் போயிடுவாங்க. இந்த ஒரு அமைச்சர் கூடயோ இல்லை வந்து ஒரு லேர்னர் கூடயோ நான் ஏன் ஒர்க் பண்ணணும், நான் ஏன் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ப்ராஜெக்ட் தள்ளி போயிடும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சமைக்கிற நேரத்தில் பிளான் பண்ணுவேன். பாத்திரம் கழுவுவேன், சமைப்பேன், பிளான் பண்ணுவேன், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின் ரைஸ் பண்ணுவேன். எனக்கு நானே கேள்விகள் கேட்பேன். நான் ஒரு டைரக்டரா என்னை இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு டிஓபியா வேலைக்கு நான் எடுக்கிறேன், ஹையர் பண்ண போறேன் அப்படின்னும் போது ஒரு டிஓபி கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும், ஒரு கேமராமேன் இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் ஒரு டைரக்டரா ஒரு கேள்விகள் ரைஸ் பண்ணுவேன். கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரியான பேமெண்ட் நீங்க வாங்குவீங்க, என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு, எத்தனை வருஷம் இருக்கு, என்ன மாதிரியான ஃபிலிம்ஸ் நீங்க பாக்குறீங்க, என்னென்ன பார்த்துருக்கீங்க, உங்களுடைய டேஸ்ட் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய ரைஸ் ஆகும். இந்த கேள்விகள்லாம் என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபைல் பண்ணுவோம். நான் ஒன்னொன்னா ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம், மைண்ட் அப்படியே வைப்பேன், ப்ராப்பராக அதை ஆர்கனைஸ் பண்ணுவோம் மைண்ட்லேயே. அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து கேமராமேனா நான் மாறுவேன். கேமராமேனா மாதிரி பதில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த எக்ஸசைசஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும். சரி, பார்த்துட்டாரு அவன் அழுதானா நாய்க்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்க. இதுதான் பிளாக்மெயில்லாம் பண்ணி சாப்பாடு செஞ்சு கொடுத்து அப்படியே நம்மளுடைய வேலையை கட் பண்ணிக்கணும் கொஞ்சம். இப்போ பரவாயில்ல, பாப்பா வந்து கொஞ்சம் தம்பி பார்த்துக்கிற ஸ்டேஜ் வந்ததால ஓகே கொஞ்சம் மேனேஜ் ஆகுது. பெரிய கிளவுடு. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா அந்த கேள்விகளுக்கு பதில் ரெடி பண்ணுவேன். அந்த பதில் ரெடி பண்ண இப்போ சில கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் இருக்காது, சில கேள்விகளுக்கு கம்ப்ளீட்டா ஆன்சரே இருக்காது. இது என்ன அப்படின்னு ஆனா கேள்வி வந்துடும் பதிலே இருக்காது என்கிட்ட. ரெண்டுமே நான் தான், ரெண்டு பர்சனாலிட்டியும் நான் தான். You broke your promise. Jesus, Tyler. You fucking talk to her about me. Tyler, what the fuck is going on here? I ask you for one thing. One simple thing. Why do people think that I'm you? ஒரு பர்சனாலிட்டா தான் அந்த கேள்விக்கு பதில் இருக்கு. அப்ப அந்த பதிலை தேடி சர்ச் பண்ணி அதை நோக்கி நான் ஒரு டாக்குமெண்ட் பண்ணுவேன்ல, அதை நோக்கி நான் தேடல் போகல, அதுதான் ஆக்சுவலான எக்ஸசைஸ். அதுதான் உண்மையான அந்த ஒரு லர்னிங் ப்ராசஸ். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிச்சிடும். பதில் தேடிட்டே போகும்போது தான் எனக்கு வந்து கரெக்டா கனெக்ட் கொடுக்கும். இதுக்கான பதில் எது. அப்ப நமக்கு பதில் தெரிஞ்சிச்சுனாலே அந்த ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். நம்மகிட்ட ஒரு சின்ன கேமரா மொபைல் ஃபோன் இருந்தாலுமே போதும், அதை வச்சு இது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பண்றது. ஸ்பெசிஃபிக்காக கேமரா சம்மந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தால் நம்மகிட்ட யூடியூப் இருக்கு, அதுக்கடுத்து சில வெப்சைட்ஸ் இருக்கு, கைட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த கேமராவுடைய செட்டிங்ஸ்லாம் என்னென்னு நம்மளால மெனுவை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியும். ஈவன் ஒரு மேனுவல் இருக்குல்ல, அந்த மேனுவலே ரொம்ப பெரிய ஒரு டாக்குமெண்ட்டுங்க இருக்கிறதுல. நம்ம எல்லாமே கண்டுக்காம விடுற அந்த எலிமருந்து சீட் இருக்குல்ல, எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். அந்த சீட்டு பிளஸ் அந்த புக்கு மேனுவல் இருக்குல்ல, அந்த மேனுவல் ஒன்று மட்டுமே கிட்டத்தட்ட கேமராவை சரி பண்ற அளவுக்கான சில கைடன்ஸை கொடுத்துருவாங்க. அதுல ட்ரபுள் ஷூட்டிங்கே இருக்கும். அதுல இந்த மாதிரி ஆச்சுன்னா அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த ட்ரபுள் ஷூட்டிங் கொண்டு அவங்க சொல்றாங்க அப்படிங்கும்போது அந்த மேனுவல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மேனுவல் நம்ம உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸா இருக்கும். கேள்விகள் நம்ம எழுப்புவோம், பதில்கள் தயார் பண்ணுவோம், பதில்கள் தெரியலன்னா அதை நோக்கி ஒரு பயணம் ஏற்படும். அதுக்கு கூட டாக்குமெண்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும் நமக்கு. இதெல்லாம் ஒன்னா கம்பைன் ஆகும். கம்பைன் ஆனதுக்கு அப்புறம் ரியல் ப்ராஜெக்ட் வரும்போது நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அந்த ஒர்க்கே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். நம்ம கிட்ட லிட்டரலி வந்து கேட்பாங்க, நீங்க இது எப்படி பண்றீங்க, உங்களால இது எப்படி முடியுதுன்னு கேட்பாங்க. ஏன்னா நம்மளை ஹையர் பண்றவங்களுக்கே தெரியும் லாஸ்ட் எடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் இப்போ இருக்கிற ப்ராஜெக்ட் என்ன கேப் இருக்குன்னு.
அப்போ நம்ம அந்த பட்டை தீட்டுறத வந்து நமக்கு அப்படியே வெளிப்படையாக தெரியும். கிட்டத்தட்ட அந்த கட்டியை தேய்க்கு அது எவ்வளோ தேய்ச்சிருக்குன்னு அதோட ஜொலிப்புல தெரியல. அதே கான்செப்ட்ல தெரியும் நம்மளுக்கு. அதனால எப்பயாவது நம்ம வீட்டில் தனியாக இருக்கிறோம், இல்லை வந்து பேச்சுலராக இருக்கீங்க, ரூம் எடுத்துருக்கீங்க, சினிஃபீல்ட்லையும் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வேலையை பெரும்பாலும் மோஸ்ட்லி நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க. ஆள் வைக்காதீங்க. டஃப்பாக இருக்கும், செம்ம டஃப்பாக இருக்கும். நான் குழந்தைய பார்த்துப்பேன், சமையலில் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது, பாத்திரம் கழுவுறது. உன்னுடைய பேட்டரி போயிருச்சா? உனக்கு சார்ஜ் போயிருச்சா? சார்ஜ் ஏற்றது என்ன பண்ணணும்? அதான் உனக்கு சார்ஜ் போடுறதுக்கு என்ன பண்ணணும்? உனக்கு சாப்பிட்டா எனர்ஜி வந்துடும். ஓ சரி, இந்த வருது வா, சார்ஜ் ரெடி ஆகுது. அப்ப பாத்திரங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு, வீட்டு டாஸ்க்ல கொஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும்போது குழந்தையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே நான் அப்படியே நம்ம ஆர்ட் பண்ணும்போது சரி கேங் வருது. பார்த்து தம்பி பார்த்து. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய வேலையை நம்மளே செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக நாமளே எக்ஸாமின் பண்ணி, நாமளே பிரித்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி, நம்ம மூளையை பிரித்து நான் என்ன கேப்பபிலிட்டி, என்னால் என்ன முடியும், நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி, நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மை. எப்படின்னா சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு. அதாவது இண்டிவிஜுவலாக உங்களை சொல்கிறேன், அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சிலர். எனக்கு அதான் அப்படின்னா நான் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உணர்வுகள் அது. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திடீர்னு பீக் ஆகி வரும், எப்போ குறையும் அப்படின்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது, கணிக்கவே முடியாது. அப்போ அதை எல்லாமே குறைக்கிறதுக்கு அவன் கூட அந்த மைண்டு கூட ஃபைட் பண்ணுறது, நம்ம கூட நம்மளே அந்த ஃபைட் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி இடத்துல நடந்து முடிஞ்சிடும் பாருங்க. இந்த மாதிரி இடத்துல அது நடந்து முடிஞ்ச உடனே வெளியே போவீங்க, ஒர்க் மட்டும்தான், அந்த டாஸ்க் அந்த ப்ராசஸ் என்ன மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியே போகிறோம், நம்ம வந்து இந்த மாதிரி மைண்ட் கேம்லாம் நம்ம பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மைண்ட் கேம் ஆரம்பிச்சிடும். ரைட்டா? எப்படி கான்செப்ட் பாருங்க. நான் போகணும், கேமரா ஷூட்டிங் பண்ணணும், கேமரா செட் பண்ணணும், லைட் செட் பண்ணணும், டைரக்டரோட கோஆர்டினேட் பண்ணணும், ஸ்கிரிப்ட் புரிஞ்சுக்கணும், அங்கே நடக்கிறத வந்து ஷூட் பண்ணணும். இந்த வேலை செய்யும் போது எனக்கு மூளை வேலை செய்யுது, என்னுடைய இன்னர் கான்ஃப்ளிக்ட்லாம் வெடிக்குது அப்படின்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்க. வேலை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்மளுடைய அவுட்புட் ஆக்சுவலி வராது, கண்டுபிடிச்சிருவாங்க இவர் எதோ டிஸ்டர்படாக இருக்காரு அப்படின்னு. ஏகப்பட்ட கூட நடந்த ஷூட்ஸ்ல நான் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அங்கே வந்து யோசிப்பாங்க, பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது எதுக்காகனா அது என்ன மாதிரியான காரணம், இந்த மாதிரி ரீசன்ஸ் தான். சின்ன வேலை, செல்ஃப் வேலை, நம்மளுடைய சில வேலைகள் நம்மளே செஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான அதோடைய அந்த அஃபெக்ட் தான் அது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். என்னுடைய மூவ்மெண்ட்லாம் இங்கேயே நடக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த ப்ராசஸை முடிக்கிறதால ஒர்க்கில் போனோன்னா கேமரா, நான் அங்கே என்ன நடக்குது, அந்த கேப்சர், லைட்டு, அவ்வளோதான். இது மட்டும்தான் இருக்கும் ஃபோக்கஸ்டாக. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காகவே என்னுடைய ஒர்க்கு வந்து ஒரு தனித்துவமாக தெரியப்படுது. நம்ம ஒர்க்கு தனித்துவத்தை தாண்டி ரொம்ப ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஏரியா இது. ரொம்ப யூனிக்காக தெரியறதை விட ஒரு டைரக்டருக்கு நம்மளால என்ன வேல்யூ ஆட் பண்ண முடிஞ்சிச்சு, அவங்க ஸ்டோரி, ஸ்கிரிப்டுக்கு, அவங்களுடைய கான்செப்ட், அவங்களுடைய திங்கிங்க்கு நம்ம இணைந்து நம்மளால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுதுன்றதை சால்வ் பண்ணாலே, அந்த லெவலுக்கான விஷயத்த நம்ம கொடுத்தாலே போதும். மயக்கமன படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த அவார்டு வாங்குற மாதிரியோ, இல்லை வந்து ஆஸ்கர் வாங்குற மாதிரியோ, அந்த கற்பனைகள்லாம் தப்பு இல்லை. அந்த இமேஜினேஷன் சம்டைம்ஸ் நம்மளை லீடு பண்ணி கொண்டு போகும் ஒரு சில இடத்துக்கு. ஆனால் அது ரியாலிட்டி இல்லை, ரியல் செக்குக்கு வரணும். ஸோ ரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்லிஸ்ட், ரியல் செக்லிஸ்ட், டைரக்டருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மக்கிட்ட அந்த கதை கொண்டு வந்தவங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணோமா, அதில் தான் அந்த மொத்த கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். அதுக்கான ப்ராக்டிஸ் தான் இந்த மாதிரி. ஸோ கிடைக்கிற நேரத்தில் சின்ன வேலையை செஞ்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கு செம ஃபோக்கஸ்டாக இருக்கும். மல்டி டாஸ்கிங் தெரிஞ்சிடும். ஆக்சுவலி சொல்லப்போனால் இங்கே வந்து கிச்சன் வந்து செம பெரிய மேட்ருங்க. சாதாரணமாக நினச்சிட்டேன் நான். எங்கள் அம்மா தாண்டி மனைவியாக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்க இந்த மாதிரி கிச்சனில் ஒர்க் பண்ணுறதாலேயே அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக மல்டி டாஸ்கிங்கும் மேனேஜ் பண்ணுறது தெரிஞ்சது. இப்போ இங்கே பண்ணக்கூடிய இதே டாஸ்க்கை இதை வந்து கன்வர்ஷன் பண்ணி, அந்த திங்கிங் மட்டும் இருந்தால் போதும், இதை கன்வெர்ட் பண்ணி லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன பண்ணுறீங்களோ அதான் நடக்கும். பாத்திரம் கழுவும் போது ஒட்டு மொத்தமாக பாத்திரம் இருக்கும், அதை உடனே கழுவ முடியாது, அதை சார்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் வந்து அதை வந்து வகைப்படுத்தணும், இதைன்னு பிரித்தாதான் சீக்கிரமாக கழுவ முடியும். அப்போ அந்த சார்ட் அவுட்டை அப்படியே லைஃபுக்கு கொண்டு வாங்க. லைஃப் இப்படி கொலாப்ஸாக போயிட்டு இருக்குது,
ஒரு என்னவோ ஷிட் ஆகிட்டு இருக்கு லைஃப்பில் ஹேப்பன் ஆகிட்டு இருக்குன்னா அதை எப்படி பிரிக்கலாம் அது இங்கேருந்து வந்துடும். அடுத்து இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டோம், நம்ம இங்கே பார்த்தோம்னா 3 அடுப்பு இருக்கும் மோஸ்ட்லி. இந்த 3 அடுப்பில் எப்படி 3த்தையும் மேனேஜ் பண்ணுறது, இது ஒரு பதத்தில் வரணும், இன்னொரு 2வதுல இருக்கிறது ஒரு பதத்தில் வரணும், 3வது பொருள் ஒரு பதத்தில் வரணும். அந்த 3மே ஒரு தனித்தனி முறையில் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். அந்த 3மே ஆனால் ஒரே இடத்துல செய்யணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகும்போது பயங்கர குவாலிட்டியாக ஃபீல் ஆகும். இங்கே கற்றுக்கிட்டோன்றத நமக்கு தெரியவே தெரியாது. இங்கே பண்ணுறது எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும் நம்மளுடைய மெயின் வேலையில். அப்போ சிம்பிளாக என்னுடைய கான்செப்ட் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப்பில் ஒன்றி நம்மளால ட்ராவல் பண்ண முடிஞ்சால் ப்ரொஃபஷ்னலாக நம்ம பயங்கரமாக இருப்போம். இதில் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கக்கூடிய இடம் என்னன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ப்ராஜெக்ட் வராதப்பெல்லாம் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம என்ன வேலை செய்கிறோம், சினி ஃபீல்டில் பெரிய பிரச்சனை என்னன்னா, என்னப்பா பண்ணுறேன் இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல இருக்கேன் அப்படின்னா, அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஜோக்கரை தான் ஞாபகம் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு தோத்து போனவன், ஒரு கோமாளி, சக்சஸ் ஆகாதவன், அவன்லாம் யாருன்னா சினிமா பண்ண போறோம்னு சொல்லி ஏமாத்திட்டு ஊர் சுத்தினவங்கலாம் இருப்பாங்க. அவனுங்க நிறைய பேர் கொஞ்சம் சுத்தினானுங்க. சினிமா என்னுடைய பேஷன்லாம் சொல்லி ஏமாத்திட்டு டைம் பாஸ் பண்ணவனுங்க, வீட்டை ஏமாத்துனவங்க, காசு அழிச்சவனுங்க, சொத்து அழிச்சவங்கலாம் இருக்கானுங்களே. இவனுங்களால என்ன ஆகுதுன்னா, சீரியஸா ட்ரை பண்றவன் போயிட்டு இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கேன் அப்படின்னு அவன் ஏதோ ஒரு தைரியத்துல சொல்லிட்டாங்க, அவனை போட்டு பொழந்துருது. அப்படியே எமோஷனலாவோ இல்லை வேர்ட்ஸாவோ போட்டு தாய்க்கிறது. இந்த மாதிரி வந்து சினிமாக்காரன் தான் அப்படிதான் இருப்ப, நீ இப்படிதான் இருப்ப. அப்ப அந்த மாதிரியான சில ஆட்களால என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலா நம்ம இந்த ஃபீல்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டாலே நம்மளை வந்து ஒரு கார்டு போட்டுருவாங்க, நமக்கு ஒரு எல்லோ கார்டு போட்டுருவாங்க. இவன் இப்படிதான், இவனால இவ்வளவுதான் முடியும், இப்படிதான் இருப்பான் அப்படின்னு. அது வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். அதெல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, லிட்டரலி நம்மளுடைய வேலையை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம அதில் பிஸியாக இருக்கணும்னா, நம்ம இங்கே மாதிரி நம்ம பர்சனலில் பிஸியாக இருந்ததுனாலே போதும், பர்ஃபெக்டாக ஆகிடும் நமக்கு எல்லாமே. 2 கேங் அழுதுகிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. ஒரு 10 எத்தனை நிமிஷம் இருக்கு வீடியோ, ஒரு 18 நிமிஷமா பேசிட்டு இருக்கான்னு கேட்டா பார்த்தீங்கன்னா, அதுக்கே தாங்க மாட்டேங்குது என் கேங்கு. அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டிட்டு இதில் வீடியோ எடுத்துகிட்டு இதை எடிட் பண்ணி போட்டு போஸ்ட் பண்ணி சேனல் மேனேஜ் பண்ணுறது செம்ம டஃப்பான விஷயம் தான்.